மக்கள் பிரச்சனைகள் இருக்குது சார், ஆன்டி இன்கம் பிரச்சனை இருக்குது, ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது அப்படிங்கிறார் மனோகர் பாஷா. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுபடாது, திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாலோ அல்லது வேறு யார் சொன்னாலுமே இங்கே வந்து அவ்வளவு பெரிய ஒரு வாக்கு வலிமையோடு வந்துட போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உங்கள் கூட்டணி பற்றிய விமர்சனத்தில் பொதுவாக ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அரசியலை மாத்திரமல்ல தன்னுடைய நம்பிக்கையும் மிக வலிமையாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவை களத்தில் எப்பொழுதுமே இருக்குது. அதனால் அவங்களுடைய நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் சொன்ன செய்தி ஒரு விவாத பொருளாக இருக்குது. என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் பாபு முருகவேல் ஒரு விஷயத்தை சொன்னார். அது எனக்கு அது நான் இப்போ வந்து அப்படி ஒரு எதிர்வாதமாக சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய கருத்தாக அதை நான் சொல்ல விரும்புகிறேன். பராசக்தியை பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொன்னது அதுவே அதிலிருந்தே அது வந்து ஒரு பிழராக அதை பார்க்குறார். என்னை பொறுத்தவரை பராசக்தி கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு பண்பாட்டு பிரகடனம். அதை வந்து இப்போ நாங்கள் வந்துலாம் திமுக இல்லை, பல காலமாக திமுகவை எதிர்த்து கூட நாங்கள் பணியாற்றிருக்கலாம் அண்ணங்களோட சேர்ந்து. ஆனால் பராசக்திங்கிறது ஒரு கருத்தியல் விஷயம். அதனால் அதே மாதிரி இன்றைக்கி மரியாதைக்குரிய பிரேமலதா வந்து இன்றைக்கி திமுக கூட்டணியில் வந்திருக்காங்கன்னா அண்ணன் கேப்டனுடைய அவங்க திருமணமே வந்து நான் அறிந்த வகையில் கலைஞருடைய தலைமையில் இடையில மண்டபம் இடிக்கப்பட்டது இருக்குங்கிறாங்க. இல்லை அப்போ இல்லை அது அப்போ என்னன்னா இன்னும் சொல்லப்போனால் அமரர் கேப்டன் விஜயகாந்தோட மட்டுமில்லை திமுக அதிமுகவுக்குமே கருத்தியல் ரீதியான பெரிய முரண்பாடு இல்லைங்கிறத நம்ம முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ரெண்டு பேருமே அண்ணாவுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான், ரெண்டு பேருமே தந்தை பெரியாரை கொண்டாடுகிறவர்கள் தான். அப்போ கருத்தியல் முரண்பாடு நடைமுறை முரண்பாடு அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிட்டா அது கருத்தியல் முரண்பாடு சார்ந்ததில்லை, நடைமுறை முரண்பாடு. இப்போ நடைமுறை முரண்பாடுன்னு சொல்லும்போது அது எப்பொழுதுமே மாறக்கூடியது. இப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில இருக்கிறது வந்து ஒரு கருத்தியல் இடைவெளி, கருத்தியல் முரண். அது காம்ப்ரமைஸ் ஆகும்போது நம்ம ஷாக் ஆகணும். நடைமுறை முரண்கிறதுல வந்து இப்போ ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. நீங்க கருத்தியலா பேசக்கூடியவர், எப்போதுமே கருத்தியலை நம்பக்கூடிய, கருத்தியல் அரசியலை நம்பக்கூடிய ஒரு கட்சிங்கிறதுனால அதை கேட்குறேன். பாஜகவோடு மிக நெருக்கமாக இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம். பாஜக என்ன சொல்லுகிறது என்பதை அவர் கேட்குறாரு அப்படின்னு தான் தொடர்ச்சி. இன்னும் அவரே சொன்னார், பாஜக சொல்லி தான் நான் போய் நாங்கள் இரட்டை தலைமை இதெல்லாமே அவர் சொன்னார். அப்படி பாஜகவோடு நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை எதிரியோடு நெருக்கமாக அல்லது அந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களை ரொம்ப நண்பர்களாக வைத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் இங்கே வர்றாருனோ அல்லது இங்கே நகர்கிறாருங்கிறதுனாலையோ அல்லது அவர் பாராட்டி விட்டார் என்பதனாலேயோ அது ஒரு கிரெடிட்னு எடுத்தீங்கன்னா அது கருத்தியல் முரணாக வராதா? இல்லை மாண்புமிகு நம்முடைய ஆளுநரே வந்து இந்தியாவில் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்குதுன்னு சொன்னார். அதனால் நீங்கள் இதையுமே நான் சொன்ன அதே ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள். மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ்னுடைய வயது குறித்து அண்ணன் சொன்னாங்க. 75 வயது அவர் கடந்தவர். நிச்சயமாக திமுகவினுடைய அடிப்படையான கொள்கை ஈர்ப்பு அவருடைய உடம்புக்குள்ளார ரத்த நாளங்களுக்குள்ளார நிச்சயமாக இருக்கும், அந்த வயதை தொடரும். ஓகே. ஆனால் நடைமுறை சார்ந்து திராவிட இயக்க ஈர்ப்பு இன்னைக்கு இருக்கிற ப்ரெஷர்லேருந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாஜகவோட அவங்க வந்து ஒரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டிருக்கலாம். இங்கே வந்து அவர் சொன்ன அந்த கருத்து அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து ஒரு பொது வெளியில் என்ன ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். சில நேரங்களில் ஒரு மாசில் வந்து எமோஷனலான சில முழக்கங்கள் வரும். அந்த முழக்கத்தை பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்லுவார், அதுக்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த மாசுமே அந்த முழக்கத்தை வெளிப்படுத்தும். அப்போ இது வந்து என்னன்னா ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உணர்வை வந்து யாராவது ஒருத்தர் தன்னை மீறியோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தணும். அந்த அடிப்படையில் இல்ல, அந்த இடத்துல தான் கேள்வி என்னன்னா, இது கலை யதார்த்தமா இருக்கா அவரோட சொந்த கருத்து, அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிற முரண் அல்லது பிஜேபியோட இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன், நாமள கைவிட்டுட்டாங்க, அந்த இடத்துல இருந்து அவர் சொல்றாரா? ரொம்ப ஷார்ப்பா அண்ணன் எந்த நோக்கத்தில் சொன்னார்னு ரொம்ப அதை போய் இன்டர்பிரட் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி அவர் சொன்ன கருத்துக்கு எந்த ஒரு வேல்யூவும் இருக்க போறது இல்லைன்னு பாபு முருகவேல் சொல்றாரு. அதை பத்தி சொல்லுங்க. இல்லை இல்லை, அது வந்து அண்ணன் பாபு முருகவேலுடைய கருத்தாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் மிக கடுமையான நெருக்கடிகளை சந்தித்த ஒரு ஆட்சி காலமாக இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தை பார்க்குறோம்.
சட்டமன்றத்தில் நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். இன்றைக்கி எங்களுடைய வாக்குரிமை மட்டுமல்ல 234 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மாண்பு அது என்னன்னாக்கா அந்த அவைக்குள்ளார எம்எல்ஏக்கள் மட்டும்தான் பேச முடியுங்கிறதுனா அது ஜனநாயகத்துக்கு தரப்படுகிற மரியாதை. அவர்கள் உருவாக்குற மசோதாவே ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து இன்றைக்கி எப்படி கையாண்டாங்க ஆளுநர். இப்படி பல முனைகளில் அகநிலை தாக்கம் புறநிலை தாக்கம் இன்றைக்கி கொரோனா தொடங்கி ஆளுநருடைய நெருக்கடியிலிருந்து நீதிமன்றங்கள் நம்முடைய திருப்பரங்குன்ற விஷயத்தை எப்படி கையாண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு மாறாக சிஐஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய ஒரு போலீசிங் ஃபோர்ஸ் இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அவங்கள கொண்டு இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க. இப்படி பன்முக தாக்குதலை எதிர்கொள்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து எந்த ஒரு எதிர்மறை கருத்தியலும் இல்லாமல் இன்னைக்கு வெகு மக்களால் எல்லாராலையும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் வந்து எமர்ஜ் ஆகியிருக்கிறார். அதனால் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். நான் என்ன சொல்ல போனால் நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு நெருக்கடியில் இருக்கிற தலைவர் அண்ணன் வந்து ஓபிஎஸ் அவர் வந்து மக்களால் ஒதுக்கப்படுகிற ஒரு கருத்தை சொன்னாக்கா அவருக்கு இன்னும் தானே இதுவாகும். அப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிறவங்க ஒரு பாப்புலரான கருத்தை சொல்றது மூலமா தான் தங்களை வந்து மீண்டும் வந்து ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல சொல்றாங்க. அதனால வந்து நிச்சயமா அது வந்து ஒரு பாப்புலர் ஒப்பீனியனா தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த அவையில பேசப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் உண்மையிலே மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. நான் 2 நாளுக்கு முன்னாடி கூட மாண்புமிகு அண்ணன் உதயகுமார்ட்ட சொன்னேன், நான் வந்து அவர் பார்த்து அவரை வந்து பிரமிச்சிருக்கிறேன்னா எப்படி இப்படி ஸ்பான்டேனியஸாக அவர் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை அமைச்சர்கள் எந்த முனைகள் இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் மீண்டும் மீண்டும் தனக்கு இருக்கிற கிளாரிட்டியிலிருந்து அந்த ஒட்டுமொத்த அவையினுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த 5 ஆண்டுகளில் நேற்று எல்ஓபி பேசின நேற்று அவர் வந்து அந்த ஒரு நிகழ்வை தவிர வேறு எப்பொழுதுமே முதல்வர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது வெளியே போனதே இல்லை. நான் இதை பார்த்துருக்கேன். பர்பஸாக அவர் போனதே இல்லை அவர் ஏதாவது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் முதல்வர் பதிலுரையின் போதோ அல்லது இது மாதிரியான கூட்டத்தொடர் முடிஞ்சு ஒரு இறுதி பதிலுரை இருக்கும்ல, அது எந்த சமயத்திலையுமே மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அங்கே இருந்ததில்லை. அது எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக தான் இன்றைக்கி இருந்துச்சு. இருந்துட்டு போட்டோம், எது வேணா இருக்கட்டும். இன்னைக்கு பார்த்து எனக்குமே ஒரு தாகமாக இருந்துச்சு. இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய கடைசி பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து வழக்கமாக அறைக்கு போகக்கூடிய முதல்வர் இன்னைக்கு திடீர்னு பேசி அவை முடிஞ்ச பிறகு அப்படியே எழுந்திரிச்சு எதிர்கட்சி தலைவர்லாம் பார்த்து எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு இந்த இடத்துல அண்ணன் எடப்பாடியார் இருந்தால் அது தமிழ் சமூகம் போற்றி பாதுகாக்கிற அந்த ஒரு நல்ல மரபுக்கு அந்த ஒரு அரசியல் நாகரிகத்துக்கான இடமா இருந்திருக்கும். அது இன்னைக்கு நேற்று முதல்வர் தவிர்த்தது என்பது ஒரு எதேச்சையான சூழல். ஆனால் எப்பொழுதுமே முதல்வருடைய உரைய எதிர்கட்சி தலைவர் தவிர்ப்பது என்பது எப்பொழுதுமே அவருடைய ஒரு பொது நடைமுறையா இருக்கு. இதை நான் குறையா சொல்லல, நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கிற அடிப்படையில். திரு ஓபிஎஸ் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியாக வச்சுப்போம். அங்கே ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் இல்லை, எஸ்டிபிஐ இல்லை. இப்போ ஓபிஎஸும் வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு இடம் வந்ததுன்னா அது எந்த அளவுக்கு அது ஒரு பர்செப்ஷனில் என்ன ஆகும் அல்லது களத்தில் அது என்ன எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? திருமதி பிரேமலதா அவர்களோ திரு ஓபிஎஸ் அவர்களோ ஒரு ஈவன் எஸ்டிபிஐயே கூட ஒரு பெரிய அளவுக்கு திமுகவுக்கு பலம் சேர்த்து விட முடியாது. இல்லை, அது பலம் இல்லைன்னு வச்சுங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்? அதான் வர பலவீனம் ஆகிடாதா? அதுவும் இருக்காதா? அது வர இன்றைக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த 5000 ரூபாய் கொடுத்த ஸ்கீம் வந்து குறைஞ்சபட்சம் 25 லட்சம் ஓட்டை திமுகவுக்கு வராத ஓட்டை திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்துரும். அந்த உண்மையை நாம மறுக்கக்கூடாது. இல்லை என்று நாம் அதை வாதிட்டோம்னால் அதை நம்மளையே நம்ம வந்து ஏமாற்றிக் கொள்வதாக இருக்கும். ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் சேலஞ்ச் அந்த பர்செப்ஷன் பேட்டில்ல திமுக வந்து முன்னணியில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். நேத்து சட்டமன்றத்தில் திமுக சார்பா பேசுற பொழுது என்ன சொல்றாங்க, நீங்க நீட்டை விட்டு கொடுத்துட்டீங்க, கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீட்டு வரல, ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் நீட்டு வரல, எடப்பாடி பழனிசாமி காலத்துல வந்துருச்சு. இவரை வெள்ளந்தியா சொல்றாரு, இல்ல நாங்க உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடினோம், நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டோம். ஆனா அந்த இடத்துல நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம் என்று உத்தரவாதம் கொடுத்த திமுக இந்த 5 ஆண்டுகளில் அதை செய்ய தவறியது ஏன்? அதை யாருமே கேட்கல. அப்ப இந்த மாதிரி போலியான பர்செப்ஷனை திமுக இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறது.